ஏப்ரல் மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை அப்படிங்கிறது தான். இதை யாருக்கு சொன்னது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் சொன்னது. 400 வருஷங்களா உழைப்புக்கேற்ற பலன் இல்லை, நிறைய கண்ணீரின் அனுபவங்கள், நான் முன்னேற முடியாதா அப்படிங்கிற சூழ்நிலையில ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு விடுதலை தருவேன். அந்த விடுதலையில நீ திரும்பி போகும்போது நீ வெறுமையாய் போவதில்லை. நீ இத்தனை ஆண்டுகள் கண்ணீரின் பள்ளத்தாக்குல இருந்தல, அதற்கான பலனை, அதற்கான ஊதியத்தை, அதற்கான கிரியை நான் உன் கரங்கள்ல கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தார். எதிர்த்து நின்னவங்க இவங்க கேட்கும் போது எடுத்து கொடுத்தாங்க. ஒருவேளை இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில அநேகர் எதிர்த்து நின்றுக்கலாம். நீங்க முன்னேறக்கூடாது, நீங்க உயரக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், யாரெல்லாம் எதிர்த்து நின்னாங்களோ அவங்களே உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் கர்த்தருடைய கரங்கள் உங்களுக்காய் செயல்பட போகுது. அதைத்தான் சொல்றாரு, நீங்க போகும்போது வெறுமையாய் போவதில்லை. இந்த மாசத்துல கர்த்தர் உங்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். உங்க கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்க போறார். எப்ப தெரியுமா? அந்த வசனம் சொல்கிறது, எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். ஆமென். ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார், தயவை நான் ஏற்படுத்துவேன். ஆண்டவர் உங்களுக்கு தயவை ஏற்படுத்தும் போது நீங்க வெறுமையாய் அல்ல, நிறைவாய் இருக்க போறீங்க. ஏன்னா உங்களுடைய வெறுமை எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு. May God bless you.